தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கட்சிகள் போடும் கூட்டணி கணக்கு, எந்த கூட்டணிக்கும் போகாத கணக்கு போடும் கட்சி. இதை பத்தி தான் இன்றைய இந்த காணொளியில மிக குறிப்பா இதுல பார்க்க வேண்டிய விஷயம், யாரெல்லாம் குரங்கு போல தாவுகிறார்கள், யார் புலி போல தனித்து நிற்கிறார்கள், அவ்வளவுதான். இப்ப பொதுவா நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா அது இந்தியா கூட்டணி, என்டிஏ கூட்டணி அப்படின்னு பிரிக்கலாம். இன்னைக்கு பாரதிய ஜனதாவும் இங்கிட்டு காங்கிரசும் இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட்டணியில இருந்தாலும், இங்க தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பேசப்படுவது திமுக கூட்டணியா அதிமுக கூட்டணியா அப்படிங்கிறது தான். திமுக கூட்டணியில் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாரையும் பார்த்து ஒரு பயம் இருக்கு. ஆனா அந்த பயத்தை வெளியே காட்டிக்காம, அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை அப்படி இப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே வந்துட்டு இருட்டுக்குள்ள நடந்து போற மாதிரி திமுக இன்னைக்கு ரொம்ப தைரியமா இருக்கிற மாதிரி வெளியே நடிக்கிறாங்க. உள்ளுக்குள்ள பயம் அடி வைத்த போட்டு கலக்கிக்கிட்டு இருக்கு. எதனால அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் நம்மளோட இருப்பாங்களா வெளியேறிடுவாங்களா? ஏன் அப்படின்னா, ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்னு ஏற்கனவே அவங்க ஆதவ அர்ஜுனா வச்சு முழங்கினாங்க. ஏன் அன்னை திருமாவளவனே கூட முழங்கியிருக்காரு. அதை தாண்டி 2 இலக்கணத்துல, அதாவது 10, 11, 12, 13 சீட்டுகள் வேணும். ஒற்றை இலக்கணத்துல இருக்கக்கூடாது. ஒற்றை இலக்கில இருந்தால் அது அவமானம். இரட்டை இலக்கில வேணும் அப்படின்னு இன்னொரு கோரிக்கையும் விசிகா தரப்புல இருந்து மறைமுகமாக வைக்கப்படுவது, கூட்டணியினுடைய அந்த நெருக்கடி ஆன நேரத்துல வெளிப்படையாகவும் பேசலாம். என்னதான் இருந்தாலும், எவ்வளவு பெரிய அவங்க மேல அவங்களுக்கு அந்த கேட்கக்கூடிய உரிமை இருந்தாலுமே ரொம்ப பம்மி தான் கேட்பாங்கிறதுல எந்த விதமான ஐயமும் கிடையாது. நமக்கு ரொம்ப பணிஞ்சுதான் கேட்பாங்க. தைரியமா எனக்கு அதிகாரத்துல பங்கு கொடு, ஆட்சியில பங்கு கொடு, எனக்கு 15 சீட்டு வேணும், அதுல 5 அமைச்சர் வேணும், 3 அமைச்சர் வேணும், அப்படின்னா தான் நான் கூட்டணியில இருப்பேன். பேச தெரியாது, பேசவும் முடியாது. ஆனா ஆசை மட்டும் இருக்கும், அடிமனசுல மட்டும் தான் இருக்கும். அதுவுமே அதுக்கப்புறம் மதுவை ஒழிப்போம் அப்படின்னு ஒரு மாநாடு நடத்தினாங்க. குறைந்தபட்சமா அன்னை திருமாவளவன் அவர்கள் விசிகாவின் சார்பாக அந்த கோரிக்கையாவது வைக்கலாம். நீங்க வந்தீங்கன்னா எடுப்போங்கிறதுக்கு மக்களிடத்துல 100% உறுதி கொடுங்க, சத்தியம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கூட குறைந்தபட்சமா கேட்பாரா அப்படின்னா அதையும் கேட்க மாட்டார். அப்ப எதைத்தான் கேட்பாரு? எதையும் கேட்க மாட்டார். எதை தெரியுமா கேட்பாரு? கொடுத்ததை வாங்கிக்கிட்டு சொல்ற பேச்ச கேட்பார். இதை தவிர விசிகாவுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் அதையும் தாண்டி திமுகவுக்கு ஒரு பயம் இருக்கு. விசிகா நம்மளை விட்டு போயிருமோ அப்படிங்கிற பயமும், ஆதவ அர்ஜுனாவுக்கும் திருமாவுக்கும் இன்னும் அந்த உறவு மறைமுகமாக இருக்கிறதோ அப்படிங்கிற ஐயமும் இருக்குது. அதனாலதான் சமீப காலத்துல பாத்தீங்கன்னா அண்ணன் திருமாவுக்கு நெருக்கடியை கொடுக்குறாங்க. ஆதவ அர்ஜுனாவை பத்தி பேசுங்க, விஜய பத்தி பேசுங்க. எப்ப நீ பேசுங்க கொஞ்சம், திமுக உங்ககிட்ட இல்லாத பேச்சாளர்களா? எப்படிப்பட்ட பேச்சாளர்கள்லாம் இருக்கிறாங்க. எங்க பேச சொல்ல பார்ப்போம், பேச மாட்டாங்க. இந்த மாதிரி கைத்தடிகள், இந்த மாதிரியான கூலிப்படைகள், இந்த மாதிரிதான் பயன்படுத்துறான் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாம். இது ஒரு பக்கம். இந்த பயம் திமுகவுக்கு அடிவயத்துல புளிய கரைச்சிக்கிட்டு தான் இருக்கு. இன்னொரு பக்கம் காங்கிரசினுடைய மேலிட பொறுப்பாளர்கள், ஆமாம் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயை சந்தித்தது உண்மைதான் அப்படின்னு செல்வ பெருந்தகையும் பேசுறாரு, சந்திச்ச அந்த மேலிட பொறுப்பாளரும் பேசுறாரு, வெளிப்படையாகவே பேசுறாங்க. அதே போல இந்த கரூர் சம்பவத்தில் ராகுல் காந்தியுடைய பங்கு என்ன என்பது நம்ம எல்லா பேருக்கும் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதையும் தாண்டி கரூர்ல 41 பேர் இறந்ததற்கு எந்த எதிர்வினையும் காட்டாத ராகுல் காந்தி, ஏன் அந்த களத்துக்கு கூட வராத ராகுல் காந்தி, ஆனா ஜனநாயகன் படத்துக்கு ஒரு தடை, ஒரு நெருக்கடி அப்படின்னு சுட்டு செய்தி போடுறார். அப்ப எந்த அளவிற்கு விஜய்க்கும் ராகுல் காந்திக்குமான நட்பு, உறவு, அன்பு இருக்குதுங்கிறது திமுகவுக்கு இன்னொரு பயத்தை கொடுக்குது. நம்ம இது ஒன்றும் புதுசு இல்லை. அவங்களுக்கு ஏற்கனவே கூட்டணியில இருந்த போதே அண்ணா அறிவாலயத்தினுடைய தரைத்தளத்துல கூட்டணிக்கான பேரம் நடக்குது காங்கிரசுக்கும் திமுகவுக்கும். அதே அந்த அண்ணா அறிவாலயத்துல முந்தி இருந்த சன் நெட்வொர்க்கினுடைய அலுவலகத்துல ஐடி ரைடு நடந்துச்சு. ஆனாலும் கூட்டணியில தான் இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அதுல விரிசல் வருது அப்படிங்கிறதுக்கு 2 உதாரணம். இதுவரைக்கும் தாவேகா தன்னுடைய கூட்டணி நிலைப்பாட்டை தெளிவா சொல்லல. இப்ப ஒருவேளை காங்கிரஸோட இப்படி ஒரு யோசனை இருக்குது அப்படின்னா கூட்டணிக்கு நாங்கள் தயார்னு சொல்லியிருப்பாங்க. இல்லைனாக்க காங்கிரசுக்கும் இவர்களுக்கும் எந்த உறவும் இல்லை அப்படின்னா இந்நேரம்
கூட்டணி எங்களுக்கு யாருடன் கிடையாது, நாங்கள் தனித்துதான் அப்படின்னு பேரறிவிப்பு செஞ்சிருப்பாங்க. அப்ப காங்கிரஸோடு ஏதோ ஒரு அண்டர் டீலிங் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இதுல இருந்து தெரிய வருது. இப்ப இன்றைக்கு மாணிக் தாகூர் நேரடியாக குத்துக்கு குத்து வந்திருக்காரு. சுயமரியாதைக்காக நாங்கள் யாரையும் எதிர்ப்போம், தோழமை கட்சிகளை அதிகாரத்தை வைத்து நீங்கள் மிரட்டுவீர்களே ஆனால் இந்த கூட்டணியை உடைக்க கூட நாங்கள் தயாராகும் துணியில மாணிக் தாகூர் இன்னைக்கு முதல் முறையா பேசியிருக்காரு. நமக்கு மாணிக் தாகூர் யாருன்னு தெரியும், மாணிக் தாகூருக்கும் ராகுல் காந்திக்குமான உறவு என்ன நமக்கு தெரியும். அப்ப மாணிக் தாகூர் வாயில இருந்து இப்படி ஒரு பிரச்சனை வெளிப்படையாகவே வருது அப்படின்னா அப்ப தாவேகாவுக்கும் காங்கிரசுக்குமான ஏதோ ஒரு பேச்சு நடந்து கொண்டு இருக்குதுன்னு திமுக உணருது. அப்ப உணர்ந்த திமுக பயப்படுது. இது ஒரு பக்கம். இங்கிட்ட அண்ணன் வைகோ, அவரு நமக்கு தெரியும், அவருக்கு கூட்டணி வந்துட்டா எல்லாத்தையும் மறந்துடுவார், அனைத்தையும் மறந்துடுவார். சீட்டா எத்தனை சீட்டு தருவ, எவ்வளவு நோட்டு தருவ, அதோட முடிஞ்சு அவருடையது. அவரை போல கருணாநிதியையும் ஸ்டாலினையும் விமர்சித்தவர்கள் எந்த கட்சியுடைய தலைவர்களும் இருக்க மாட்டாங்க. எதற்காக வைகோ வெளியே வந்தாரோ அதையே தூக்கி அடகு வச்சுட்டு எந்த தவறை கருணாநிதி செஞ்சதாக சொன்னாரோ அதே தவறை வைகோ செய்துவிட்டு எங்கிருந்து எதற்காக வெளியே வந்தாரோ அந்த இடத்துக்கே உள்ள போயிட்டார். அப்படி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகும் போது 7 பேர் தீக்குளித்து இறந்து போயிருக்கான் வைகோவுக்காக. அந்த ஆன்மா அவரை மன்னிக்குமா மன்னிக்காதா என்பதையெல்லாம் உங்களுடைய பார்வைக்கு நான் விட்டுறேன். அதுக்குள்ள நம்ம ரொம்ப போக வேண்டியதில்லை. ஏன்னா ஐயா வைகோவை பத்தி நம்ம எல்லா பேருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப அவர் எந்த கூட்டணியில இருப்பாருங்கிறதுலையும் அவருக்கும் எவ்வளவு சீட்டு அப்படிங்கிறதுல தான், நோட்டு அப்படிங்கிறதுல தான் அந்த பிரச்சனையும் போய் நிக்குது. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ், நாம தெரிஞ்ச வரைக்கும் ஓபிஎஸ் திமுக கூட்டணிக்கு தான் வரப்போறாரு அப்படின்னா அந்த கூட்டணி கூட கிடையாது, திமுகவுக்கே வரப்போறாரு அப்படிங்கிறது தான் ஓபிஎஸ் நிலைப்பாடு. பாவங்க மனுஷன் ஒரு வாரம் பொறுத்து இருந்தாருன்னா அவரே சிஎம் ஆயிருப்பார். இதை நான் சொல்லல, டிடிவியே சொல்றாரு. ஒரு வாரம் மட்டும் பொறுத்து இருந்திருந்தா ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு மீண்டும் ஓபிஎஸ் தான் தொடர்ந்து இருப்பார். ஆனால் அவருக்கு சொல் புத்தியும் அல்ல சுய புத்தியும் இல்லை என்பதை அவருடைய அரசியல் வரலாறு காட்டுது. அதுவும் குறிப்பா 2021க்கு பின்னால என்ன நிலைப்பாட்டில் இருந்தாங்கிறது இன்னும் தெளிவா தெரியுது. இந்த கூட்டணி பேரங்களுக்குள்ள திமுகவா அதிமுகவா நம்ம யாரு பக்கம் போலாங்கிறதுல இன்னும் திணறி கொண்டிருக்கிறது தேமுதிக, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம். அன்னை விஜயகாந்தோடைய கட்சி, அம்மையார் பிரேமலதா அவர்கள் தலைமை தாங்கி போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப எல்லாம் ஓரளவுக்கு அங்கிட்டு இங்கிட்டு நின்றுட்டாலும் கூட தேமுதிக எந்த பக்கம் அப்படிங்கிறதுல இந்த பக்கம் அதிமுக பக்கம் இல்லையோ அப்படிங்கிறத இப்ப நடந்த என்டிஏ கூட்டணியுடைய மோடி தலைமையிலான அந்த பொதுக்கூட்டத்தில் அவங்க கலந்துக்கல அப்படிங்கிறது இன்னும் அவர்கள் ஒரு சரியான நிலைப்பாட்டுக்கு வரல. மோடி வந்தாலும் அந்த பொதுக்கூட்டம் நடந்தாலும் அதில் நம்ம பங்கேற்கணுமே அப்படிங்கிற இது கூட இல்லாமல் அவர்களுக்கான சீட்டு நோட்டு அந்த பேரும் இன்னும் முடியலைங்கிறத தான் காட்டுது. இது கடையில அம்மையார் பிரேமலதா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, தேமுதிக என்பது என்னுடைய மகள் மாதிரி, என் கட்சி என் மக மாதிரி, அதை நான் எங்க கட்டி கொடுக்கணும், எங்க திருமணம் பண்ணி தரணும், எங்க கல்யாணம் பண்ணி தரணும்னு எனக்கு அம்மாவான எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பிரேமலதா அவர்கள்ட்ட நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, சரி உங்க கட்சி உங்க மகள் மாதிரி, அதுல நாங்க அதை நீங்க அந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க, அதுல நாங்க மாற்று கருத்து சொல்லல. ஆனால் மகளை எத்தனை தடவை தான் கல்யாணம் பண்ணி தருவீங்க, எத்தனை தடவை தான் டைவர்ஸ் வாங்குவீங்க? அப்ப இதுக்கு முன்னால கட்சியை நீங்க மகளா தானே பாத்தீங்க. அப்ப அதிமுக கூட்டணியில இருந்தீங்களே, அப்ப அதுவும் கல்யாணம் தானே. அப்புறம் அதிமுக கட்சியை விட்டுட்டு அந்த கூட்டணியை விட்டுட்டு வெளியில வந்தீங்களே, மக்கள் நல கூட்டணிக்கு போனீங்களே, அப்ப மகளை கட்டி கொடுத்துட்டு டைவர்ஸ் வாங்கி மக்கள் நல கூட்டணிங்கிறதுக்கு திரும்ப கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அப்புறம் திரும்ப அந்த மகளை 2வது முறையா டைவர்ஸ் பண்ணிட்டு இப்ப சும்மா நிக்கிறீங்க, வாழா வெட்டியா இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க சொல்றதுல இருந்து பார்த்தா சரி வாழா வெட்டியா இருக்கீங்க. இப்ப இந்த மகளை யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க 3வது முறையா அப்படின்னா அதிமுகவுக்கா திமுகவுக்குனா சீட்டு பேரங்கள், அந்த சீட்டு பேரத்தை வச்சுதான் உங்க கட்சியை மகளா நினைக்கிற நீங்க திரும்ப 3வது முறையா கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்கன்னு எடுத்துக்கலாமாங்கிறது புரியல. உங்களுக்கு ஏன் இந்த குழப்பம்? கொள்கை கோட்பாடு தத்துவம் தெளிவாக இருக்குமானால் நீங்க நேரம் முடிவு எடுத்திருக்கணுமே. உங்களுடைய அடிப்படை கருத்து என்ன, உங்களுடைய அடிப்படை தத்துவம் என்ன, உங்க இலக்கு தான் என்ன? முடிஞ்சு போச்சா? அப்ப தாவேகா தேமுதிக இதெல்லாம் இன்னும் கரை சேராத ஓடங்களாக இன்னும் கடலிலே மிதந்து கொண்டுதான் இருக்குது. அலைகள் எந்த பக்கம் எந்த திசையில கொண்டு அவங்கள போய் கரை சேர்க்க போகுதா இல்ல ஆழ்கடலுக்குள்ள கொண்டு போய் கொட்ட போகுதாங்கிறது நமக்கு புரியல. இதுல தமிழக வெற்றி கழகம்
இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா அது அவங்களே சொல்ல முடியாது. அப்புறம் எப்படி நம்ம சொல்ல முடியும்? அவங்களே சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை நம்ம எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. இன்னும் அது தேர்தலில் நிக்க போகுதா அப்படிங்கிறது தெரியல. ஆனா சின்னம் ஒதுக்கியாச்சு. ஆனால் இன்னும் கூட்டணி பற்றின ஒரு வெளிப்படையான தனித்து தான் நிற்போம், கூட்டணியோடு தான் நிற்போம், இவர்களோடு தான் சேரப்போறோம். இன்று வரைக்கும் அந்த முடிவு இல்லை. அது ரொம்ப சிரமம் அவங்களுக்கு. அவங்கள விட்டுருவோம். இங்கிட்ட அதிமுக அன்னை டிடிவி வந்து நிக்கிறார். என்ன சொல்றாரு? அம்மாவினுடைய இடத்தில் நாங்க மோடியை பார்க்கிறோம். ஆனா அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? மோடியா லேடியான்னு பார்த்துருவோம்டா அப்படின்னு ஒரு சவால் விட்டாங்க. அது அம்மா ஜெயலலிதா. ஆனா இவர் எங்க கொண்டு போய் கோர்க்கிறாரு பாருங்க. மோடியா இல்ல இந்த லேடியான்னு சவால் விட்ட ஜெயலலிதாவை இவர் என்ன சொல்றாரு? அம்மாவினுடைய இடத்துல மோடியை வச்சு பார்க்கிறோம். யாரு? அண்ணன் டிடிவி. இது எங்க குடும்ப பிரச்சனை, நாங்க கூட்டு குடுக்கணுமா இருந்தா சண்டை போட்டோம், பிரிஞ்சிருந்தோம், இப்ப சேர்ந்துட்டோம் அப்படிங்கிறாரு. அப்புறம் திமுகவை பத்தி விமர்சனம் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா அது குடும்ப ஆட்சி, அது குடும்ப அரசியல்ங்கிறாரு. அப்ப சசிகலா உங்களுக்கு என்ன வேணும்? சசிகலா, டிடிவி தினகரன், அதற்கு பிறகு சுதாகரன், இப்படி வரிசையா எடுப்போமா? வரிசை எடுத்து அது எங்க போய் நிற்கும்? அதுவும் குடும்ப அரசியல் தானே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலத்துல உங்கள் குடும்பத்தை தாண்டி ஒரு ஆள் போயஸ் கார்டனுக்குள்ள போக முடியுமா? போயிட முடியுமா? போயஸ் கார்டனுக்குள்ள அதிமுகக்குள்ள தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தி இருக்க முடியுமா? அப்ப அதுக்கு பேர் என்ன? சரி, உங்களுக்குள்ள பிரச்சனை இல்ல, என்ன சொல்றீங்க? பங்காளி சண்டை அப்படிங்கிறீங்க. அப்படி சண்டை ஆரம்பிக்கும் போதே சொல்லணும்ல, கொஞ்சம் ஒருங்கப்பா, நாங்களாம் பங்காளியை தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், வேற யாரும் உள்ள வராத அப்படின்னு பேசியிருக்கணும். நீங்க போட்ட சண்டை என்ன பங்காளி சண்டை மாதிரியா தெரிஞ்சிச்சு? அப்ப இது இந்த சண்டை அப்ப என்ன சண்டை? அப்பனா இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல சிவகார்த்திகேயன் சூரியன் சண்டை போடுறப்ப சொல்லுவாங்களே, எப்பா ஓரமன்னு சண்டை போடுங்கப்பா, விளையாடுறதுக்கு ரோடு தான் கிடைச்சிச்சான்னு கேட்கிற மாதிரி இப்ப உங்களுக்கும் டிடிவிக்கும் இபிஎஸ்க்கும் நடந்த பிரச்சனை, ஓபிஎஸ்க்கு டிடிவிக்கு நடந்த பிரச்சனை எல்லாம் அப்படித்தான். தம்பி ஓரமன்னு சண்டை போடுப்பான்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கணும். உங்க பங்காளி சண்டை ஆரம்பிக்கும் போது நாங்க பங்காளி சண்டை போடுறோம் நீங்க சொல்லி இருந்திருக்கணும்ல. சரி, பங்காளி சண்டை முடிஞ்சு போச்சு, குடும்ப பிரச்சனை முடிஞ்சு போச்சு, நாங்க மாச்சாரியங்கள் எல்லாம் விட்டுட்டு நாங்க ரொம்ப எல்லா பேரும் அன்பு செலுத்துறோம், எப்படியாவது வந்து அண்ணாவினுடைய ஆட்சி வரணும், அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி வரணும் அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தா நீங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்து அதிமுகவோட இணைச்சிருந்திருக்கணும்ல. நீங்க உண்மைதான் பேசுறீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இல்ல, அம்மா தான் முக்கியம், அம்மா ஆட்சி தான் முக்கியம்னா அதிமுகவோட அமமுகவை கொண்டு வந்து சேர்த்துல விட்டுருக்கணும். நீங்க கூட்டணியில தானே சேர்ந்திருக்கீங்க. உங்க பங்காளி சண்டை முடிஞ்சிருந்துச்சுன்னா, உங்க குடும்ப பிரச்சனை முடிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? இணைச்சிருக்கணும்ல. திமுகவை அகற்றுவதுதான், அதற்காக தான் அந்த கூட்டணியில சேர்ந்திருக்கேன்னா ஏன் அப்ப 2021 வந்து திமுக வரணும்னு நீங்க பாடுபட்டீங்களா? அப்ப 2021 திமுக வரலாம்ங்கிறது தான் உங்களுடைய அரசியலா? இந்த அறிவும் இந்த தெளிவும் ஏன் அன்னைக்கு எல்லாம் போயிருந்துச்சு? அன்னைக்கு இருந்திருந்தா 3வது முறையாக அதிமுக தமிழ்நாட்டை ஆண்டிருக்குமே, திமுக இந்த இடத்துக்கே வந்திருக்காது. இப்ப அண்ணாவினுடைய ஆட்சி வரணுங்கிறீங்க, ஜெயலலிதாவுடைய ஆட்சி வரணுங்கிறீங்க. யாரு? அன்னை டிடிவி சொல்றாரு. இடையில எம்ஜிஆரை காணும், எம்ஜிஆரே காணும். டிடிவி எந்த உயரத்துல இருந்தாரு, அந்த நேரத்துல இபிஎஸ் எந்த இடத்துல இருந்தாரு? இன்னைக்கு இபிஎஸ் எங்க இருக்காரு, டிடிவி எங்க இருக்காரு? கிட்டத்தட்ட 2 பேரும் சமமா வந்துட்டாங்கன்னு கூட சொல்ல முடியாது. இபிஎஸ் உயர்ந்துட்டார், அரசியல்ல உயர்ந்துட்டார், டிடிவி தாழ்ந்துட்டார். அம்மா ஆட்சிங்கிறீங்க, ஜெயலலிதாவின் பிள்ளைகள்ங்கிறீங்க. 70 நாளைக்கு மேலாக அப்பளோ மருத்துவமனையில் உங்க அம்மா இருந்தப்ப, அதாவது நீங்க பிள்ளைகள் சொல்றீங்கல்ல, அம்மாவுடைய பிள்ளைகள்னு, அந்த பிள்ளைல டிடிவிங்கிற பிள்ளை அந்த 70 நாள்ல ஒரு நாள் கூட அந்த அப்பளோ வாசல் படிய கூட மிதிக்க முடியாம இருந்துச்சு. அது எதனாலன்னு விளக்க சொல்ல முடியுமா? ஜெயலலிதா உயிரோடு இருந்த போது கடைசி காலகட்டங்களிலே உங்களை போயஸ் கார்டனுக்குள்ளையும் அரசியலுக்குள்ளையும் தவிர்த்து இருந்தாங்களே, அதை பற்றி பேச முடியுமா? முடியாது. இப்படி எல்லாம் பல பிரச்சனை இருக்கு. இங்கிட்ட அன்புமணி சின்னமே அவருக்கு எந்த சின்னம்னு தெரியல, முதல்ல கட்சி யாருக்கிட்ட இருக்குன்னு தெரியல, அப்பா கிட்ட இருக்கா மயங்கிட்ட இருக்கான்னு தெரியல, அதுக்குள்ள அவர் கூட்டணியே முடிவு பண்றாரு. இதுதாங்க திமுக அதிமுகவினுடைய கூட்டணி பேரங்கள். இது கூட்டணி இல்லைங்க, கூட்டு களவாணி. என்ன வேணா பண்ணி, எனக்கு இத்தனை சீட்டு வேணும், இவ்வளவு நோட்டு வேணும், இதை தாண்டி வேற என்ன இருக்கு? சீட்டுக்கும் நோட்டுக்கும் மட்டும்தான் இந்த கூட்டணி. யார் எவ்வளவு சீட்டு தருவா, யார் இவ்வளவு நோட்டு தருவா, இதை தாண்டி யாராவது கொள்கை ரீதியா நிக்கிறதா இருந்தா இந்த திமுக அதிமுகவுக்கு கீழே நிக்கிற எல்லா கட்சிகளும் மதுவை ஒழிக்கணும் தானே போராடுது. இப்ப கூட அண்ணே வைகோ நடைபயணம் போனாரு, அங்கிட்டு விசிகா மிகப்பெரிய மாநாடு நடந்துச்சு மதுவை ஒழிக்கணும்னு. அப்ப 2 பேரும் என்ன செஞ்சிருக்கணும்? இந்த கோரிக்கை நிறைவேற்றுவீர்களானால், 100% மக்களிடத்தில் சத்தியம் பண்ணி உறுதியளிப்பீர்களானால் நாங்க உங்க கூட்டணியில் நிற்போம் தானே நீங்க சொல்லியிருக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? சீட்டு நோட்டு அவ்வளவுதான். குரங்கு போல
இந்த கட்சிகள் எல்லாம் குரங்கு போல ஒரு மரத்தில் இருந்து இந்த பக்கம் கனி அதிகமாக இருந்தால் இந்த மரத்திற்கும், இல்ல இன்னொரு மரத்திலே கனிகள் அதிகம் இருந்தால் அங்கிருந்து குரங்குகள் அந்த மரத்திற்கும் தாவுவது போல இன்றைய கட்சிகள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு குரங்கு போல தெரியுது. ஆனால் இந்த தனித்த அரசியல், இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல தனித்துவமான கொள்கை, கோட்பாடு, தத்துவங்களோடு எவருடன் கூட்டணி இல்லை என்பதை இன்றல்ல, கட்சி தொடங்கிய நாளிலிருந்தே திராவிட தேசிய கட்சிகளோடு நாங்கள் என்னாலும் கூட்டணி அல்ல. வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் ஒரு வீரன் அதை சமமாக பார்ப்பான். குரங்கு போல அல்லங்க, புலி போல ஒரு காட்டில் தனித்து நின்று தனித்துவத்தோடு நிற்கிற ஒரே கட்சி, தன்னுடைய தம்பி தங்கைகளை, தங்களுடைய தமிழ் தேசிய உணர்வாளர்களை அடகு வைக்காத கட்சி, எந்த இடத்திலும் எந்த தலைவர்கள் இடத்திலும் சமரசம் செய்யாமல் கடைசி வரை இறுதி வரை உறுதியாக நிற்கிற, கூட்டணியே இல்லாமல் தனித்து நிற்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இதுதான் இன்றைய களத்தினுடைய இந்த கூட்டணி, இந்த அரசியல், இந்த தேர்தலுக்கான வியூகங்கள் இந்த விதத்தில் தான் இருக்கிறது. மக்கள் நீங்கள் தேர்வு செய்யுங்கள். எந்த கூட்டணி என்று பார்க்காமல் யார் எதற்காக அந்த கூட்டணியில் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து தெளிவாக முடிவாக யாருடனும் கூட்டணி சேராத ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அந்த கட்சியை நாம் எப்படி ஆட்சிக்கு அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற அரசியல் பார்வையுடன் இந்த தேர்தலை சந்தியுங்கள். இது கூட்டணிகள் அல்ல, கூட்டு களவாணி.